யார்தான் இவனோ எதிர்பாராமலேனும் தாய்ப்பாசம் இவன் யாரோ யாரோ இவன் யாரோ சொந்தம் யார்தான் இவனோ எதிர்பாராமலேனும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. இயக்குனர் இமயம், எங்கள் இதயம் மேலை நாட்டு கலை வடிவான செல்லுலாய்டுக்கு மண் வாசனை அறிமுகப்படுத்தி அதை மக்கள் கலையா வெகுஜன இலக்கியமா மாத்தின திரைத்தமிழின் தகப்பன் திரு பாரதி ராஜா அவர்கள். சினிமானாலே ஆடம்பரம், அரிதாரம், அழகிய நகரங்கள்னு இருந்த காலத்துல கிராமத்துக்கும் சரியான பாகம் வாங்கிட்டு வந்து மண்ணின் உரிமை காத்த கருப்பண்ணசாமி. எழுச்சி மிகுந்த அந்த இமயம் ஓய்வெடுக்க போறேன்னு படுத்துருச்சு. அந்த ஓய்வு அவருக்கு அமைதி தரட்டும், இயற்கை அவரை ஆற தழுவி கொள்ளட்டும். பிரிவும் வயோதிகமும் உடல்நல குறைபாடும் தான் காரணம்னாலும் நெருங்கி பழகினவங்களுக்கு இந்த இழப்பு பெருசுதான். அப்படித்தான் அவரோட இறுதி அஞ்சலிக்கு தமிழ் திரை உலகமே திரண்டு நிற்கிது. விடிஞ்சதுல இருந்து நம்ம அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பார்க்கும்போது தான் புரியுது, இந்த பெரிய வெளிச்சத்தோட நிழல்ல தான் நாமும் முளைச்சிருக்கோங்கிற உணர்வு அங்க நிற்கிற பல முகங்கள்ல தெரியுது. சூப்பர் ஸ்டார்ல இருந்து சிஎம் சார் வரைக்கும் எல்லாரும் வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுக்கு அரசு மரியாதை அறிவிச்சிருக்கார். சினிமாவில் இருந்து வந்த சிஎம் சினிமாவுக்கு செய்யும் முதல் மரியாதை. அங்க இன்னொரு விஷயம் எல்லாரையும் பாதிச்சது. பாரதி ராஜா அவர்களை மூச்சுக்கு மூச்சு அப்பான்னு கூப்பிடுற சீமான், சீமான மகனாவே பாவிக்கிறார் பாரதி ராஜா. ரத்த உறவு இல்லை, ஆனா அதையும் தாண்டின பாசமும் நம்பிக்கையும் கொண்ட உறவு. இப்ப நம்ம செய்தியா பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நிகழ்வை செய்தி தெரிஞ்சதும் இடி மாதிரி வாங்கிட்டு ஓடி வந்த முதல் உறவு சீமான். பாரதி ராஜாவை தெரிஞ்ச எல்லாருக்கும் இவங்களோட தந்தை மகன் உறவும் தெரியும். சீமானுக்கு இது எவ்வளவு பெரிய இழப்புன்னும் தெரியும். அதனால இங்க மரியாதை செலுத்த வந்த எல்லாரும் சீமான் கிட்ட வந்து அவரோட கையை பிடிச்சி ஆறுதல் சொன்னது வித்தியாசமாவோ ஆச்சரியமாவோ இல்லை. அதுக்கு மாறா இந்த யுகத்திலையும் இப்படி உறவுகளும் இருக்குங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியா இருந்தது. அப்படி இருக்க இன்னொரு காட்சி பலருக்குள்ள சுருக்குன்னு ஒரு கேள்வியை எழுப்புச்சு. ஒரு தனி மனுஷன் தன் குருவை தந்தையா மதிக்கிற ஒருத்தரை இழந்து நிற்கிற நேரத்துல அரசியலும் கருத்து வேறுபாடுகளும் அவசியம் தானா? அந்த சந்தர்ப்பத்துல ஒரு தொடுதல், ஒரு கையை பிடித்தல், ஒரு பார்வை, ஒரு வார்த்தை கூட மனிதத்தன்மை தானே. ஒருவேளை நாங்கள்லாம் பார்த்த காட்சி முழுமையானது இல்லையோ, ஒருவேளை பின்னால என்ன நடந்ததுங்கிறத கேமரா காட்டலையோ. ஆனா பலருக்கும் தோணுன கேள்வி இதுதான். இந்த இடத்துல ஒரு மனுஷனோட துயரத்தை விட எந்த கருத்து வேறுபாடு பெருசு? இல்லை அந்த இடத்துல என்ன காரணம் வேணும்னாலும் இருக்கட்டும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தால சீமானை தவிர்க்க முயற்சி பண்ணது உண்மைன்னா, முகம் பார்த்து துயரத்தை பகிர்ந்துக்க விரும்பலைங்கிறது அவர் யாருக்கு மரியாதை செய்ய வந்தாரோ அவருக்கு செய்கிற அவமரியாதை. இது இன்னைக்கு பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லை. பாரதி ராஜாங்கிற மாபெரும் இயக்குனர் எத்தனை பேரை ஒன்னா நிக்க வச்சாருங்கிறது தான் இன்னைக்கு பேச வேண்டியது. ஆனாலும் ஒரு மனுஷன் தன்னோட 5 வயசுல இருந்து சேர்த்த புகழ், கல்வி, வென்ற விருதுகள், அடைந்த உயரங்கள், சுமந்த பட்டங்கள், கட்டிய பிம்பங்கள், இதெல்லாம் ஒரு துயரத்துல இருக்க மனுஷனோட தோளத்தோடுற மனித தன்மையை விட பெருசா? கடைசியில மிச்சம் நம்ம எவ்வளவு உயரம் போனோங்கிறதுல இல்லை, நம்ம எவ்வளவு மனுஷனா இருந்தோங்கிறது.